மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிசம்பர் மந்த்து உங்களுக்கு சனி பகவானுடைய பொசிஷன் நல்லாவே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஒரு மன உறுதியோடு இருப்பீங்க. முயற்சிகள் தீவிரமாக செய்வீங்க. கடினமான உழைப்பு செய்வீங்க. நல்லா பொறுமையாக, அதே சமயம் ஆழ்ந்த யோசித்து முடிவெடுப்பீங்க. உங்களுடைய பேச்சு ரொம்ப கூர்மையாக இருக்கும். சில சமயம் கடுமையாகவும் இருக்கும். பேச்சால் சில சமயம் பிரச்சனைகளும் வரலாம். குடும்பத்தில் ஆரம்பத்தில் குடும்ப உறவுலேருந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை, சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் அம்மாவுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்து கவனம் செலுத்திக்கோங்க. ஹெல்த் செக்கப் எதுவும் பண்ணணுன்னா முன்னாடியே பண்ணிவிடுங்க. தந்தையோட உறவு நல்லாயிருக்கும். குழந்தைங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவாங்க. உறவினர்களோட கொஞ்சம் மனக்கசப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட ரொம்ப நம்ம சேர்ந்து இருக்க வேண்டாம். வேலை தேடுறவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. துணிச்சலாகவும் கடினமாகவும் நீங்கள் உழைச்சிங்கன்னா வெற்றி உறுதி. போட்டித் தேர்வில் ஜெயிக்கலாம். குறிப்பாக அரசு வேலை, வங்கி, ஐடி, லாஜிஸ்டிக்ஸ், இன்ஜினியரிங் துறையில் நல்லா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு தெரியுது. நண்பர்கள் மூலமாக நிச்சயமாக நல்ல லாபங்கள் உண்டு. திருமண வாழ்க்கையில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. நேர்த்தியான குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் வரம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திருமணம் துணை கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வரன் அமைகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. கணவன் மனைவிக்கிடையே பொறுமையும் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத சண்டைகளை இப்படி நீங்கள் தவிர்க்கலாம். மாணவர்களுக்கு கணக்கு, சட்டம், பொறியியல் பாடத்தில் நல்ல சிறப்பாக இருக்குது. டைமிங் நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் கவனம் சிதறக்கூடும். ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். கவனம் தேவை. வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஆனால் தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகலாம். நீங்கள் எதிர்பார்த்த வேகத்துக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றது எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். உடல் நலனில் முக்கியமாக செரிமானம், வயிற்றுக்கோளாறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தூக்க பிரச்சனைகள் வரலாம். இரத்த அழுத்தம், மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எலும்பு, மூட்டு வலி பின்னர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கால்கள், குறிப்பாக கால்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நடக்கிறது, வாக்கிங் போகிறது, இல்லை எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுறப்பையும் மற்ற டைமிங்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அதுதான் நல்லது. உணவில் நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். செலவுகள் இந்த மாதம் நீங்கள் அதிகமாகவே செய்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக தாய்க்காக, வண்டினா காருக்காக, இல்லை சொந்த வீட்டுக்காக ரிப்பேரிங் செலவு அப்படிங்கிற செலவு எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் அதிகமாகவே செலவாயிடும். திடீர்னு ராகு இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் எதுவும் வரலாம். லாபம் வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான்.